கனத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை பார்ப்பதிலே சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நல்ல நாளிலே மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அன்பானவர்களே, நாம் இந்த 6வது மாதத்துக்குள்ளாக வந்து விட்டோம். இந்த 5 மாதங்களும் எத்தனையோ விதங்களிலே நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி பலவிதமான திட்டங்களை போடுகிறோம், ஜெபித்திருப்போம், முயற்சிகளை எடுத்திருப்போம். இப்படி பல்வேறு விதமான காரியங்கள் தொடர்ச்சியாக நாம் செய்தாலும் சில நேரங்களில் சில விஷயங்களிலே தடைபட்டு காணப்படுகிறது. அது தேவன் கொடுத்த தடை என்று நாம் சில நேரங்களில் நினைக்கிறோம். சில நேரங்களில் சத்துரு கொடுத்த தடைகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே சத்துரு கொடுத்த தடைகள் எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதத்தை அடைவதற்கு காலதாமதத்தை உண்டு பண்ணும். தேவன் உண்டு பண்ணுகிற தடை அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு விரோதமாக எழும்பின பொறாமைகள், எரிச்சலின் ஆவிகள், உங்களை பிடிக்காதவர்கள், இப்படி பல்வேறு விதங்களிலே செயல்படுகிற அசுத்த ஆவிகள் மனிதர்களை வைத்து சில காரியங்களை தடை போட்டு கொண்டிருக்கலாம். அந்த தடைகளை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி செல்வதற்கு எதுவெல்லாம் தடை என்று நீங்கள் நினைத்தீர்களோ, கண்டீர்களோ, அந்த தடைகளை நீக்கி போடக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ளதாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு முன்னால் போகி அந்த தடைகளை எல்லாம் என்ன செய்வார்? முறித்து போடுவார். ஏன்னா அவர் முன்னால் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று அவருக்கு பெயரே வந்துருச்சு. அப்போ அவர் போனாவே என்ன நடக்கும்? தடைகள் எல்லாம் உடையும், ஒன்றுமில்லாமல் போகும். அது மட்டும் அல்ல, நாம் என்ன செய்வோம்னா நாம் தடைகளை நீக்குவோம். நாமளே வாசலால் உட்பிரவேசிப்போம், கடந்து போவோம். ஆகவே இனி நம்முடைய வாழ்க்கை எப்படின்னா, இருக்கின்ற இடத்தில் இல்லாமல் அடுத்து நமக்கு தேவன் முன் குறித்ததான அந்த வெற்றியின் இலக்கை அடைவதற்கு நாம் கடந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே நமக்கு இனிமேல் முன்னேற்றமான ஒரு பாதையை தான் தேவன் வைத்திருக்கிறார். அதோடு மட்டும் அல்லாமல் அப்படிப்பட்ட ஆண்டவர் முன்குறித்ததான அந்த இடத்திற்கு நாம் கடந்து போகிறோம். அதோடு மட்டுமில்லாமல் தேவன் என்ன செய்கிறார்னா, நமக்கு முன்னால் மறுபடி போகிறார். ஆகவே தொடர்ந்து என்ன நடக்குன்னா, அவர் முன்னால் போவதனால தடைகளும் உடையும், நாம் அடைந்ததான அந்த வெற்றியில் நிலைத்திருக்கவும் ஆண்டவர் உதவியாக இருப்பார். ஆகவே இனி உங்கள் வாழ்க்கையிலே பல விமோச்சனங்களைத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். விரக்தியான அனுபவங்கள் மாறும், வெற்றியை பார்ப்பீர்கள். ஆம், தடைகளை உடைத்து போடுகிற முன் செல்வதால் இனி உங்களுக்கான காலம், உங்களுக்கான காற்று உங்கள் பக்கமாக வீசப்போகிறது. நீங்கள் எழும்புவீர்கள், உங்கள் முகம் பிரகாசமடையும். கலங்காதீர்கள், தைரியமாக இருங்கள். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் வாழ்வில் இதுவரைக்கும் இருந்த தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிற தெய்வம் முன்னால் வந்துட்டீங்க. நாங்கள் தடைகளை எல்லாம் உடைச்சிட்டு முன்னால் போய் எங்களுக்கு குறிக்கப்பட்ட வெற்றி கனியை நாங்கள் ருசிக்கப் போகிறோம். தொடர்ந்து எங்களோடு நீர் கூடவே இருந்து இன்னும் அதிகமான நன்மைகள் பெறுவதற்கு கர்த்தர் நீர் உதவியாயிருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் ஆறுதலும் ஆண்டவரே விடிவு காலமும் உண்டாவதாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.